குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் அப்படின்ற லெசன் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷனில் நம்ம ஃப்ராக் ரானா ஹெக்ஸாடாக்டிலாவோட எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமியில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, தென் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். Frog respire on a land and in the water by two different methods. That means frog is an amphibian. So அது water as well as the landல இருக்கும்போது different methods மூலமாக respire பண்ணுது. Then in water அப்படின்னும் போது அது H2O. ஸோ வாட்டரில் ஆக்சிஜன் வந்து என்ன ஆயிடுது, டிசால்வ்டு கண்டிஷனில் இருக்குது. ஸோ வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அதனோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மாய்ஸ்ட், அதனோட ஸ்கின்னில் கியூட்டீனியஸ் கிளாண்ட் அப்படின்ற ஒரு கிளாண்ட் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் கிளாண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எப்பயுமே அதனோட ஸ்கின் மாய்ஸ்டனாக இருக்கிறதுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாய்ஸ்ட் ஸ்கின் மூலமாக அது என்ன பண்ணுது அப்படின்னா வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு ஸ்கின் மூலமாக எடுத்துக்கிட்டு டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமாக எடுத்துக்கிட்டு அதனுடைய பாடியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அதே ஸ்கின் மூலமாக வந்து என்ன பண்ணுது, ரிமூவ் பண்ணுது. ஸோ இந்த வாட்டரில் நடக்கக்கூடிய இந்த ரெஸ்பிரேஷனை கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இன் வாட்டர் ஸ்கின் ஆக்ட் அஸ் த அக்வாட்டிக் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் dissolve oxygen in the water get exchanged through the skin by the diffusion. கரைந்த நிலைமையில் வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அதனோட ஸ்கின் மூலமாக டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமாக அது எடுத்துக்கிறது. ஓகே, ஆன் த லேண்ட் the buccal cavity, skin and lungs act as the respiratory organ. அது நிலத்தில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், மவுத் லீட்ஸ் டு த பக்கல் கேவிட்டி. அதனோட பக்கல் கேவிட்டி, ஸ்கின் அண்ட் லங்ஸ் அது வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கனை ஆக்ட் அப் பண்ணுது. இன் பக்கல் ரெஸ்பிரேஷன் ஆன் லேண்ட் த மவுத் ரிமைன்ஸ் பெர்மனெண்ட்லி க்ளோஸ்டு. தென் தட் மீன்ஸ் அது லேண்டில் இருக்கும்போது பக்கல் கேவிட்டி மூலமாக ரெஸ்பயர் பண்ணும்போது அதனுடைய மவுத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்கல் கேவிட்டி, தட் மீன்ஸ் அதனோட மவுத் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக வந்து என்ன இருக்கும், க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். வைல் த நாஸ்ட்ரில்ஸ் ரிமைன் ஓப்பன். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா பக்கல் ரெஸ்பிரேஷனில் பார்த்தீங்கன்னா அதனுடைய மவுத் அண்ட் பக்கல் கேவிட்டி எப்பயுமே மவுத் க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா தட் மீன்ஸ் வாட், பக்கல் கேவிட்டியும் என்னது ஏர் இல்லாமல் அப்படியே ஃபுல்லி க்ளோஸன். தென் நாஸ்ட்ரில்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கும், ஓப்பன் ஆகிருக்கும். த ஃப்ளோர் ஆஃப் த பக்கல் கேவிட்டி இஸ் ஆல்டர்னேட்லி ரெய்ஸ்ட் அண்ட் லோயர்ட். அந்த பக்கல் கேவிட்டி வந்து கண்டினியூஸாக மேலே போய் கீழே இறங்குறது, அந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணும், நடந்துக்கிட்டே இருக்கும். இதன் மூலமாக இது அட்மாஸ்பரிக்கில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம் அதனோட பாடியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வந்து என்ன பண்ணிடும், எக்ஸ்கல் பண்ணிடும். பாருங்கள், பக்கல் கேவிட்டி இஸ் ஆல்டர்னேட்லி ரெய்ஸ்ட் அண்ட் லோயர்ட். ஸோ ஏர் இஸ் ட்ரான் இன்டு அண்ட் எக்ஸ்பெல் அவுட் ஆஃப் த பக்கல் கேவிட்டி ரிப்பீட்டட்லி த்ரூ த ஓப்பன் நாஸ்ட்ரில்ஸ். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா இப்போ பக்கல் கேவிட்டி அப்படின்னா அதனோட மவுத் கான்ஸ்டண்ட்டாக வந்து எப்படி இருக்கும், க்ளோஸாக இருக்கும். தென் அதனோட நாஸ்ட்ரில்ஸ் வந்து என்ன பண்ணும், ஓப்பனாக இருக்கும். பக்கல் கேவிட்டி கண்டினியூஸாக மேலேயும் கீழேயும் லோயர் ஆகி ஆல்டர்னேட்டிவாக ரெய்ஸ் ஆகி லோயர்ட் ஆகி டவுன் ஆகுறதுனால, ட்ரான் ஆகுறதுனால இது ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து என்ன பண்ணுது, எக்ஸ்பெல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் ரெஸ்பிரேஷன் பை லங் இஸ் கால்ட் த பல்மனரி ரெஸ்பிரேஷன். இதில் 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அக்கர் ஆகுது சொன்னாங்க. ஒன்று வாட்டரில் இருக்கும்போது கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அண்ட் லேண்டில் இருக்கும்போது போத் பக்கல் அஸ் வெல் அஸ் த பல்மனரி ரெஸ்பிரேஷன். சி த பிக்சர். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் அஸ் வெல் அஸ் த எக்ஸ்பிரேஷன். ஆல்ரெடி மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங்கில் இன்ஹேலினேஷன், எக்ஸ்கேலினேஷன் அப்படின்ற 2 ப்ராசஸ் நடக்கும். இன்ஹேலினேஷன் மீன்ஸ் வாட், அட்மாஸ்பரிக்கில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இன்டேக் பண்ணிக்கிறோம். எக்ஸ்கேலினேஷன் மீன்ஸ் வாட், ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் ஃப்ரம் த பாடி. தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் த எக்ஸ்பிரேஷன் or exhalination. In Tamil it called as வெளிச்சுவாசம் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்பிரேஷன்னா உட்சுவாசம். see the picture. இப்போ என்ன அது, ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். நாஸ்ட்ரில்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குது. இதில் இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. நாஸ்ட்ரில்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குது. தென் பக்கல் கேவிட்டி அண்ட் மவுத் வந்து க்ளோஸ்டு கண்டிஷனில் இருக்குது. அண்டு கிளாட்டிஸும் க்ளோஸ்டாக இருக்குது. கிளாட்டிஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஃபேரிங்ஸில், தட் மீன்ஸ் டைஜஷன் அண்டு ரெஸ்பிரேஷனுக்கு தனியாக வரும்போது அந்த இடத்துல கிளாட்டிஸ் அஸ் வெல் அஸ் த எபிகிளாட்டிஸ் படிச்சிருக்கோம். தட் ப்ரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் ஃபுட்டு த்ரூ த லங் ஃபார்மட். ரெஸ்பிரேஷனுக்கு போகாமல் தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடியதான் கிளாட்டிஸ். சி தட் இப்போ இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸில் என்ன ஆகுது, அட்மாஸ்பெரிக்
அட்மாஸ்பெரிக் ஏர் நோஸ் மூலமாக நாஸ்ட்ரில்ஸ் மூலமாக உள்ளே வருது. தென் இந்த பக்கல் கேவிட்டியோட அந்த ஃப்ளோர் ரீஜியன் வந்து லோயர்ட் ஆகுது. ஸோ வெளியிலேருந்து உள்ளே வந்த அந்த ஆக்சிஜன் பக்கல் கேவிட்டிக்குள்ளே வந்து என்ன ஆகுது, ஸ்டோர் ஆகுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிளாட்டிஸ் வந்து என்ன ஆயிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. ஒன்ஸ் அகெயின் அட்மாஸ்பெரிக்கில் இருக்கக்கூடிய ஏர் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு நாஸ்ட்ரில்ஸ் ஓப்பனாக இருக்குது, பக்கல் கேவிட்டி மவுத் வந்து க்ளோஸ்டு இருக்குது. இப்போ அட்மாஸ்பெரிக்கில் இருக்கக்கூடிய ஏர் வந்து நாஸ்ட்ரில்ஸ் வழியாக உள்ளே என்ட்ரி ஆகுது. தென் பக்கல் கேவிட்டி லோயர் ஆகி வெளியிலேருந்து உள்ளே வந்த ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணுது. அந்த டைமில் பார்த்தா கிளாட்டிஸ் வந்து என்ன ஆயிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஃபஸ்ட்டு பிக்சர். செகண்ட் பிக்சரில் பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, நாஸ்ட்ரில்ஸ் வந்து என்ன ஆயிடுது, க்ளோஸ்ட் ஆயிடுது. இந்த பக்கல் கேவிட்டி நல்ல லோயர்டாக இருந்தது, மேலே நோக்கி வந்து என்ன ஆகுது, பக்கல் கேவிட்டி ரெய்ஸ் ஆகுது. ஸோ ஏற்கனவே அந்த லோயரில் இருந்ததில் ஆக்சிஜனை சேர்த்து வச்சுருக்கு. ஸோ அந்த ஆக்சிஜனை வந்து புஷ் பண்ணும்போது கிளாட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி இந்த ஆக்சிஜனை லங்ஸுக்கு வந்து என்ன பண்ணிடுது, கொண்டு போகுது. இந்த ரெண்டு ப்ராசஸையும் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட்டட். அட்மாஸ்பெரிக்கில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு ஃப்ராகோட நாஸ்ட்ரில்ஸ் ஓப்பனாக இருக்குது, மவுத் வந்து க்ளோஸாக இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட், இந்த நாஸ்ட்ரில்ஸ் வழியாக ஆக்சிஜன் என்ட்ரி ஆகுது. என்ட்ரியான அந்த ஆக்சிஜன் பக்கல் கேவிட்டி லோயர்ட் ஆகும்போது அதில் போய் ஸ்டோர் ஆயிடுது. அண்ட் செகண்ட் பிக்சரில் நாஸ்ட்ரில்ஸ் க்ளோஸ் ஆகுது, பக்கல் கேவிட்டி லோயர்லேருந்து மேலே ரெய்ஸ் ஆகுது. ஸோ அந்த லோயரில் இருந்த அந்த ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிளாட்டிஸ் ஓப்பன் ஆகும், அதன் வழியாக லங்ஸ்க்குள்ளே போயிடுது. ஸோ ஆக்சிஜன் என்டர் இன்டு த லங்ஸ். தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் த இன்ஸ்பிரேஷன். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ்பிரேஷன். தட் மீன்ஸ் வாட், பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகணும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது பாருங்கள். நாஸ்ட்ரில்ஸ் வந்து என்ன பண்ணுது, மொதல் க்ளோஸ்டாக இருக்குது, தென் பக்கல் கேவிட்டி லோயராக இருக்குது, தென் எபிக்ளாட்டிஸ் ஆஃப் த லங்ஸ் பாருங்கள் ஓப்பனாக இருக்குது. அப்படியே ஆல்டர்னேட்டிவாக நாஸ்ட்ரில்ஸ் க்ளோஸ்டு, சி த பிக்சர், நாஸ்ட்ரில்ஸ் க்ளோஸாக இருக்குது, பக்கல் கேவிட்டி லோயராக இருக்குது, தென் எபிக்ளாட்டிஸ், அந்த கிளாட்டிஸ் வந்து என்ன பண்ணுது, ஓப்பனாக இருக்குது. தட் மீன்ஸ் வாட், இந்த ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா லங்ஸில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை கொண்டு வந்து இது பக்கல் கேவிட்டியோட அந்த ஃப்ளாரில் வந்து என்ன பண்ணுது, கொடுக்குது. ஓகேங்களா. அடுத்த டயக்ராமில் அடுத்த பிக்சரில் பாருங்கள் என்ன ஆகுது, நாஸ்ட்ரில்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது, லோயர்டாக இருந்த பக்கல் கேவிட்டி கிளாட்டிஸ்டேருந்து ரிசீவ் பண்ண அந்த கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்பெல் பண்ணுது. தென் இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாட்டிஸ் வந்து என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகுது. ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட். ஃபஸ்ட்டு என்னது, நாஸ்ட்ரில் க்ளோஸாக இருக்குது, பக்கல் கேவிட்டி லோயர்டாக இருக்குது, கிளாட்டிஸ் ஓப்பனாக இருக்குது. தட் மீன்ஸ் வாட், கிளாட்டிஸில் இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பக்கல் கேவிட்டியில் வந்துடுது. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் என்ன ஆகுது, கிளாட்டிஸ் க்ளோஸ் ஆகிடுது, ஆல்ரெடி இதிலேருந்து வந்த கார்பன் டை ஆக்சைடை பக்கல் கேவிட்டியில் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுது, பக்கல் கேவிட்டியோட ஃப்ளோரை ரெய்ஸ் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நாஸ்ட்ரில்ஸ் வந்து ஓப்பன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன பண்ணிடுது, வெளியில் போகுது. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இன்ஸ்பிரேஷன் அஸ் வெல் அஸ் த எக்ஸ்பிரேஷன். இது ரெண்டும் சேர்ந்து தான் அதில் வந்து லேண்டில் இருக்கும்போது அதில் வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து என்ன ஆகுது, அக்கர் ஆகுது. ஓகேங்களா. பக்கல் அஸ் வெல் அஸ் த லங்ஸ் ரெண்டும் ஆக்டப் பண்ணி தான் இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸை லேண்டில் வந்து என்ன பண்ணுது, ஃபேசிலேட் பண்ணுது. ஓகே, தென் பாருங்கள், buccal cavity is alternately raised and lowered, so air is drawn into expel out of the buccal cavity repeatedly through the open nostrils. Okay, respiration by lung is called the pulmonary respiration. இப்போ நம்மலாம் pulmonary respirator, ஏன்னா with the help of the lungs மூலமாக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரெஸ்பிரேஷன் பண்ணுறோம். The lungs are a pair of elongated pink colored sac like structure presents in the upper part of the trunk region. lungs அப்படின்றது அதுக்கு பேராக பிங்க் கலரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அப்பர் பார்ட் ஆஃப் த ட்ரங்க் ரீஜியன்னா தொராசிக் ரீஜியனோட மேல் பகுதியில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஏர் என்டர் த்ரூ த நாஸ்ட்ரில்ஸ் இன்டு த பக்கல் கேவிட்டி அண்ட் தென் டு த லங்ஸ். ஸோ இந்த லேண்டில் நடக்கக்கூடிய இந்த பக்கோ அண்ட் பல்மனரி ரெஸ்பிரேஷன் இது ரெண்டும் சேர்ந்தது ஒரே மெத்தடு தான். ஸோ ஏர் அட்மாஸ்பெரிக்லேருந்து நாஸ்ட்ரில்ஸ்க்கு வந்து, நாஸ்ட்ரில்ஸ்லேருந்து பக்கல் கேவிட்டி மூலமாக லங்ஸ்குள்ளே வந்து என்ன ஆகுது, என்ட்ரி ஆகுது. டியூரிங் ஏஸ்டிவேஷன் அண்ட் ஹைபர்னேஷன் gaseous exchanges takes place through the skin. What is the meaning of ஏஸ்டிவேஷன்? ஏஸ்டிவேஷன் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுது, சம்மர் ஸ்லீப் பண்ணுது. அப்படின்னா குளிர்கால மற்றும் கோடைக்கால உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏஸ்டிவேஷன் அண்டு ஹைபர்னேஷனை. ஸோ இது சம்மர் ஸ்லீப் அண்ட் வின்டர் ஸ்லீப்புக்கு போகுது. ஏஸ்டிவேஷன்னா சம்மர் ஸ்லீப், ஹைபர்னேஷன்னா வின்டர் ஸ்லீப். ஸோ அந்த மாதிரி அது நீண்ட நாட்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த கேசியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் அதனோட பாடியில் ஸ்கின் மூலமாக நடக்குது. ஸோ நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ஃப்ராகில் ரொம்ப சிம்பிளாக
2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபஸ்ட்டு வாட்டரில் வந்து கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன், வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய ஆக்சிஜனை அது ஸ்கின் மூலமாக உடம்புக்குள்ளேயும் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை சேம் ஸ்கின் மூலமாக வாட்டருக்கும் டிஃப்யூஷன் மெத்தடில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. The type of respiration is called as the cutaneous respiration is occur in water bodies. Then already நமக்கு என்ன தெரியும், ஃப்ராக் வந்து டேட்போல் ஸ்டேஜில் இருக்கும்போது வாட்டரில் இருக்கும்போது கில்ஸ் மூலமாக ரெஸ்பயர் பண்ணும் அப்படின்னு நம்ம லோயரில் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து அடல்ட் ஃப்ராக் தான் 2 மெத்தட்ஸில் வந்து என்ன பண்ணுது, ரெஸ்பயர் பண்ணுது. அதில் ஒன் மோர் தான் என்னது, பக்கல் அஸ் வெல் அஸ் த பல்மனரி ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த பக்கல் பல்மனரி ரெஸ்பிரேஷனுக்கு ஸ்கின்னு, அதனுடைய மவுத், தட் மீன்ஸ் பக்கல் கேவிட்டி, நாஸ்ட்ரில்ஸ் அண்ட் லங்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது. இதன் மூலமாக இது அட்மாஸ்பெரிக்கில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு லங்ஸ்க்கு கொண்டு போகுது. தென் பாடியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை பக்கல் கேவிட்டி வழியாக, தென் நாஸ்ட்ரில்ஸ் வழியாக என்ன பண்ணுது, வெளியில் எக்ஸ்பெல் பண்ணுது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்க. Next, blood vascular system. That means what? Circulatory system. Blood vascular system consists of a heart with 3 chambers. That means இதனுடைய circulatory systemத்தில் இதனுடைய heart பார்த்தீங்க அப்படின்னா 3 chambered heart ஆல்ரெடி நமக்கு தெரியும். Fishes அப்படின்னா அதுக்கு 2 chambered. Then frog, amphibiansக்கு வந்து 3 chambered. Reptilesக்கும் 3 chambered. இதில் crocodile மட்டும் exception, அதில் மட்டும் 4 chambered. Birds and mammalsக்கு 4 chambered heart அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃப்ராகுக்கு வந்து 3 chambered ஹார்ட் இருக்குது. ஓகேங்களா? தென் பிளட் வெசல்ஸ் இதெல்லாம் அதனோட காம்பனன்ட். சர்க்குலேஷன் ப்ராசஸ் நடக்கணும்னா இதில் 3 சேம்பர்ட் ஹார்ட் இருக்குது, பிளட் வெசல்ஸ் இருக்குது அண்ட் பிளட். இதன் மூலமாக சர்க்குலேஷன் நடக்குது. இதனோட ஹார்ட் 3 சேம்பர். அப்பர் சேம்பருக்கு பேர் ஆரிக்கிள்ஸ் ஆர் ஏட்ரியா அப்படின்னு சொல்லலாம். லோயர் சேம்பர் வந்து வென்ட்ரிக்கிள். இந்த வென்ட்ரிக்கிளில் எந்த டிவிஷனும் இல்லை. ஆரிக்கிள்ஸை ஆரிக்குலார் செப்டம் பிரிக்குது நம்மள மாதிரி. அதனோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது பாருங்கள். Blood vascular system consists of a heart with 3 chambers, blood vessels and blood. Heart is covered by a double-walled membrane called the pericardium. Human beings ஓட ஹார்ட் மாதிரியே ஃப்ராகோட ஹார்ட்டையும் double-walled membrane pericardium வந்து என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. There are 2 thin-walled anterior chambers called the auricles. நம்மளுக்கு மாதிரியே மேலே இருக்கக்கூடிய அப்பர் சேம்பர் ரொம்ப லேசானதாக இருக்குது. அதுக்கு பேர் வந்து என்னது, ஆரிக்கிள்ஸ். இதை ஏட்ரியா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சிங்கிள் திக், கீழே இருக்கக்கூடிய வென்ட்ரிக்கலில் டிவிஷன் இல்லை, அதனால தான் இது 3 சேம்பர். இது வந்து திக்காக இருக்குது. Then it's a wall posterior chamber called the ventricle. Okay, then sinus venosus is a large thin walled triangular chamber. Then இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா டார்சல் வியூ அண்டு வென்ட்ரல் வியூ கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்னது அப்படின்னா சைனஸ் வினோசஸ். டார்சல் அப்படின்னா அந்த ஃப்ராகோட மேல் பகுதி, அந்த ஹார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைனஸ் வினோசஸ் ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். See that it's a sinus venosus. இது ட்ரையாங்குலர் ஃபார்மட்டில் இருக்குது. இதில் மேலே 2 ப்ரீ கேவல் வெயின் இருக்குது, கீழே 1 போஸ்ட் கேவல் வெயின் இருக்குது. இது டார்சல் வியூவில் ஃப்ராகோட ஹார்ட்டில் கிளியராக தெரியும். அதே மாதிரி வென்ட்ரல் வியூ பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி கீழே வென்ட்ரல் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா வென்ட்ரிக்கல்லிருந்து ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ் அப்படின்னு ஒன்று அரைசஸ் ஆகிருக்கும். இந்த ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ் வெளியில் போகும்போது 2 அயோட்டிக் ட்ரங்காக வந்து என்ன ஆகுது, டிவைடட் ஆகுது. அகெயின் இந்த அயோட்டிக் ட்ரங்க் வந்து ரைட் அண்ட் லெஃப்டாக டிவைடட் ஆகுது இல்லையா, அதில் அகெயின் 3 டிவிஷன்ஸ் வந்து என்னது வருது. என்னென்ன டிவிஷன் அப்படின்னா கரோட்டிட், சிஸ்டமிக் அண்டு ஒன் மோர் இஸ் வாட், பல்மோ கியூட்டேனியஸ் ட்ரங்க். See that picture. இது வந்து ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ். இதிலிருந்து ரைட் அஸ் வெல் அஸ் த லெஃப்ட் பிரான்ச் பிரியுது. இந்த ஒவ்வொன்றிலையும் 3 டிவிஷன் இருக்குது. மேலே வந்து என்ன இருக்குது, அதாவது சிஸ்டமிக் ட்ரங்க் இருக்குது, பல்மோ கியூட்டேனியஸ் ட்ரங்க் இருக்குது. ஒன் மோர் இஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னா கரோட்டிட் ட்ரங்க். இப்போ அதனோட ரோலை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தென் பார்த்துட்டு அகெயின் இந்த பிக்சருக்கு வருவோம் பாருங்க. தென் சைனஸ் வினோசஸ் இஸ் அ லார்ஜ் thin walled triangular chamber. சைனஸ் வினோசஸ்ன்றது பெரிய லேசான முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய ஒரு சேம்பர் which is present on the dorsal side of the heart. இது வந்து ஹார்ட்டோட டார்சல் சைடில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்து ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ் இஸ் அ
thick walled cylindrical structure which is obliquely placed on the ventral surface. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சைனஸ் வினோசஸ் அப்படின்றது டார்சல் சைட்லையும் ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ் அப்படின்றது வென்ட்ரல் சர்ஃபேசஸ்லையும் தட் மீன்ஸ் வென்டர் வியூலையும் அதுக்கு தெரியுது. தென் இட் அரைசஸ் ஃப்ரம் த வென்ட்ரிக்கிள். எது அரைசஸ் ஃப்ரம் த வென்ட்ரிக்கிள்? ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ். வென்ட்ரல் சைடில் இருக்கு இல்லையா, அந்த ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ் வென்ட்ரிக்கல்லேருந்து அரைசஸ் ஆகி அது ரெண்டாக டிவைடட் ஆகுது, ரைட் அண்டு லெஃப்ட் அயோட்டிக் ட்ரங்க். இப்போ தான் மிஸ் சொன்னேன், ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ் வென்ட்ரிக்கல்லேருந்து ஆரிஜினேட்டட் ஆகி ரெண்டாக டிவைடட் ஆகுது, right and left aortic trunk which is further divided into 3 aortic arches. மிஸ் இந்த பிக்சரில் சொல்லியிருந்தேன் பாருங்கள், இதுதான் ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ், அதனோட வென்ட்ரல் சைடில் இருக்குது. இது வென்ட்ரிக்கல்லேருந்து ஆரிஜினேட்டட் ஆகி ரைட் அண்டு லெஃப்ட் அயோட்டிக் ட்ரங்க் அப்படின்னு சொல்லி பிரியுது. இந்த ட்ரங்க் அகெயின் 3 டிவிஷனாக பிரியுது. தட் இஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னா எஸ் கரோட்டிட், சிஸ்டமேட்டிக் அண்டு பல்மோக்யூட்டேனியஸ் அப்படின்னு 3 டிவிஷனாக அகெயின். இந்த பாருங்கள், கரோட்டிட் ட்ரங்க் ஒரு டிவிஷன் எங்கே மேலே போகுது, கரோட்டிட் ட்ரங்க்கு, அடுத்து சிஸ்டமேட்டிக், அடுத்து பல்மோக்யூட்டேனியஸ். இந்த கரோட்டிட் ட்ரங்க் என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த பாடிக்கு பிளட்டை சப்ளை பண்ணுது. தென் இந்த சிஸ்டமிக் ட்ரங்க், இந்த சைடு ஒரு சிஸ்டமிக், இந்த சைடு ஒரு சிஸ்டமிக் ட்ரங்க் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் கீழே கூடி ஜாயிண்ட் ஆகி டார்சல் அயோட்டாவாக வந்து என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகி போஸ்டீரியர் பார்ட்டுக்கு வந்து பிளட்டை வந்து என்ன பண்ணுது, சப்ளை பண்ணுது. ரிமைனிங் இஸ் கால்டு வாட் அப்படின்னா பல்மோ ஃபார்மட் இருக்கு இல்லையா, பல்மோக்யூட்டேனியஸ் ட்ரங்க் வந்து லங்ஸுக்கும் ஸ்கின்னுக்கும் பிளட்டை வந்து என்ன பண்ணுது, சப்ளை பண்ணுது. ஓகேங்களா? தென் பாருங்கள், நல்ல ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள், இப்போ மிஸ் என்ன சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா ஃப்ராகோட ஹார்ட்டில் 3 சேம்பர் இருக்குது. அப்பர் சேம்பருக்கு பேர் ஆரிக்கல், லோயரில் இருக்கக்கூடிய சிங்கிள் சேம்பருக்கு பேர் வென்ட்ரிக்கல். இதனோட டார்சல் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா சைனஸ் வினோசஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ட்ரையாங்குலர் ஃபார்மட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இதனோட வென்ட்ரல் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ் இருக்குது. இந்த ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ் வந்து வென்ட்ரிக்கல்ல இருந்து ஆரிஜினேட்டட் ஆகி ரெண்டாக டிவைடட் ஆகுது, ரைட் அஸ் வெல் அஸ் த லெஃப்ட் அயோட்டிக் ட்ரங்க் அப்படின்னு பிரியுது. இந்த ஒவ்வொரு ட்ரங்க்கும் ஈச் ட்ரங்க் which is further divided into 3 aortic arches, namely carotid, systemic and pulmocutaneous. carotid, systemic and pulmocutaneous னு 3 ட்ரங்காக வந்து என்ன ஆகுது, டிவைடட் ஆகுது. இந்த carotid trunk supply the blood to the anterior region of the body. இப்போ தான் மிஸ் சொன்னேன், அதுலேருந்து டிவைடட் ஆகக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ட்ரங்க்குக்கு பேர் carotid ட்ரங்க்கு. இது ஆன்டீரியர் பார்ட்டுக்கு வந்து பிளட்டை சப்ளை பண்ணுது. தென் த சிஸ்டமிக் ட்ரங்க் ஆஃப் ஈச் சைட் ஜாயிண்டட் போஸ்டீரியர்லி. இந்த சைடு ரைட்டு ஒரு சிஸ்டமிக் ட்ரங்க் இருக்கும், லெஃப்ட் ஒரு சிஸ்டமிக் ட்ரங்க் இருக்கும். அது ரெண்டும் கீழ்ப்பகுதியில் இணைஞ்சு டார்சல் அயோட்டாவாக வந்து என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. தே சப்ளை த பிளட் டு த போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த பாடி. தென் பல்மோக்யூட்டேனியஸ் ட்ரங்க் சப்ளை த பிளட் டு த லங்ஸ் அண்ட் த ஸ்கின். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். சைனஸ் வினோசஸ் ரிசீவ் த டீஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் த பாடி. சைனஸ் வினோசஸ் அப்படின்றது அதனுடைய டார்சல் வியூவில் பார்த்தோம் இல்லையா, ட்ரையாங்குலராக இருக்கு இல்லையா, அதில் மேலே 2 ப்ரீ கேவல், கீழே வந்து ஒரு போஸ்ட் கேவல் இருக்குது. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா த்ரூ அவுட் பாடியில் இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணுது. இப்போ நம்ம எப்படி superior vena cava and inferior vena cava அப்படின்னு சொல்கிறோம். superior vena cava collect the deoxygenated blood from the anterior part and inferior vena cava collect the deoxygenated blood from the posterior part அப்படின்றோம்ல, அதே மாதிரி 2 pre-cavals collect the blood, deoxygenated blood from the anterior, then post caval வந்து என்ன பண்ணுது அப்படின்னா posterior partலேருந்து. ஸோ ஆக மொத்தம் இந்த சைனஸ் வினோசஸ் வந்து deoxygenated blood டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து கலெக்ட் பண்ணி எங்கே கொண்டு வந்து கொடுக்குது பாருங்கள். see that sinus venosus receive the deoxygenated blood from the body parts by 2 anterior precaval vein and 1 postcaval vein. It delivers the blood to the right auricle. நமக்கு மாதிரியே அது எங்கே வந்து கொடுக்குது, ரைட் ஆரிக்கலுக்கு. ஸோ the right auricle இந்த deoxygenated blood லங்ஸ்க்கு பியூரிஃபிகேஷன் கொண்டு போகுது. லங்ஸ் இந்த deoxygenated blood ஆக்சிஜனேட்டட் blood கன்வெர்ட் பண்ணுது. ஸோ லங்ஸில் இருந்து பல்மனரி வெயின்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் blood லெஃப்ட் ஆரிக்கலுக்கு கொடுக்குது. லெஃப்ட் ஆரிக்கலில் இருந்து வரக்கூடிய பிளட்டை ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ்லேருந்து பிரியக்கூடிய ட்ரங்க்கு த்ரூ அவுட் பாடிக்கும் வந்து என்ன பண்ணுது, சப்ளை பண்ணுது. பாருங்கள்,
It delivers the blood to the right auricle. At the same time, left auricle receive the oxygenated blood through the pulmonary vein. நம்மளோட கான்செப்ட் மாதிரியே தான். ஸோ சைனஸ் வினோசஸில் இருக்கக்கூடிய 2 ப்ரீ கேவலும் 1 போஸ்ட் கேவலும் த்ரூ அவுட் பாடியில் இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ரைட் ஆரிக்கலுக்கு கொடுக்குது. அட் த சேம் டைம் அதே மாதிரியே லெஃப்ட் ஆரிக்கலுக்கு லங்ஸில் இருந்து பல்மனரி வெயின் ஆக்சினேட்டட் பிளட்டை கொண்டு வந்து என்ன பண்ணுது கொடுக்குது. ஓகேங்களா? தென் ரீனல் போர்ட்டல் அண்ட் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் ஆர் சீன் இன் த ஃப்ராக். ஃப்ராகில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி அஸ் வெல் அஸ் த ஹெப்பாட்டிக் லிவருக்கு போகக்கூடிய போர்ட்டல் சிஸ்டமும் ஓரளவு வந்து என்ன ஆகுது, வெல்லாக ஃபங்க்ஷன் ஆகுது, சீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சி தட் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம டார்சல் வியூவில் வந்து சைனஸ் வினோசஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இதில் 2 ப்ரீ கேவல் 1 போஸ்ட் கேவல். இதனோட ரோல் என்ன அப்படின்னா த்ரூ அவுட் பாடியில் இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ரைட் ஆரிக்கலுக்கு கொடுக்கக்கூடியது இதனோட ரோல். அடுத்து வென்ட்ரல் வியூவில் பார்த்தீங்கன்னா ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ் இருக்குது. இது வென்ட்ரிக்கல்லேருந்து ஆரிஜினேட்டட் ஆகி 2ஆக டிவைடட் ஆகுது, ரைட் அஸ் வெல் அஸ் த லெஃப்ட் அயோட்டிக் ட்ரங்க் அப்படின்னு பிரியுது. இந்த அயோட்டிக் ட்ரங்க்ஸ் அகெயின் ஃபர்தர் டிவைடட் இன்டு 3, தட் இஸ் கரோட்டிட், systemic and pulmocutaneous. Carotid supply the blood to the anterior part and systemic supply the blood to the posterior part. The two side இருக்கக்கூடிய systemic join together posteriorly and supply the blood to the posterior part. The two systemic form joined posteriorly to form the dorsal aorta that supply the blood to the posterior part. Then one more is a pulmocutaneous that supply the blood to the lungs as well as the skin. Okay, then அடுத்து என்ன சொல்கிறாங்க, இதில் இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வந்து எப்படி வருது, ரைட் ஆரிக்கலுக்கு வந்து டீஆக்சினேட்டட் பிளட்டு வர்ற மாதிரி லெஃப்ட் ஆரிக்கலுக்கு லங்ஸில் இருந்து பல்மனரி வெயின் ஆக்சினேட்டட் பிளட்டை வந்து என்ன பண்ணுது, சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் அப்படின்னா த பிளட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்மா. இப்போ நம்மளோட பிளட்டோட காம்போசிஷனில் பார்த்தீங்கன்னா 55% ஆஃப் பிளாஸ்மா, ரிமைனிங் 45% பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இங்கே ஃப்ராகில் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட பிளட் பிளாஸ்மாவில் 60% அண்ட் பிளட் செல்ஸ் வந்து 40% வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இட் இன்க்ளூட் ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் அண்டு பிளேட்லெட்ஸ். நமக்கு மாதிரியே தான். ஆனால் வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹியூமன் ஆர்பிசி அண்ட் ஃப்ராக் ஆர்பிசி அப்படின்னா நம்மளோட ஆர்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ஆப்சென்ட் ஆயிருக்கும். ஆனால் ஃப்ராகோட ஆர்பிசியில் நியூக்ளியஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இட்ஸ் அ மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஆர்பிசிஸ் ஆர் லோடட் வித் த ரெட் பிக்மெண்ட், நியூக்ளியேட்டட் அண்ட் ஓவல் இன் ஷேப். ஓகே, தென் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ராகோட ஆர்பிசியில் நியூக்ளியஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தென் லியூக்கோசைட்ஸ் ஆர் நியூக்ளியேட்டட். இப்போ நம்மளோட லியூக்கோசைட்ஸே நமக்கு தெரியும். நம்ம வந்து லியூக்கோசைட்ஸில் வந்து ஏ கிரானுலேட்ஸ் அண்ட் கிரானுலேட்ஸ் படிச்சிருக்கோம். நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில், லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரியே இந்த ஃப்ராகோட லியூக்கோசைட்ஸும் நியூக்ளியேட்டட். நமக்கு தெரியும் நம்மளோட டபிள்யூபிசியில் நியூக்ளியஸ் இருக்குது. அதே மாதிரி ஃப்ராகுக்கும் டபிள்யூபிசிலையும் நியூக்ளியஸ் இருக்குது, ஆர்பிசிலையும் நியூக்ளியஸ் இருக்குது. Leukocytes are nucleated and circular in shape. Then see the picture. It's another, what is that? It's the blood cells. Okay, then இது வந்து என்னது, அதனோட ஆர்பிசி. இதுக்குள்ளே ஹீமோக்ளோபின் இருக்குது. தென் நியூக்ளியஸ் வந்து என்ன இருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பாருங்கள், மோனோசைட்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், தென் ஈஸ்னோஃபில்ஸ் அண்டு லிம்போசைட்ஸ். நமக்கு மாதிரியே இதுக்கும் வந்து என்னது, டபிள்யூபிசியில் நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில், லிம்போசைட்ஸ் அண்டு மோனோசைட்ஸ் வந்து என்ன இருக்குது, இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பிளேட்லெட்ஸ், அதர்வைஸ் கால்ட் அஸ் த த்ராம்போசைட்ஸ், அதுவும் இதில் வந்து என்ன ஆகிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் அதனுடைய ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா the picture. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பல்மனரி வெயின் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே இன் தட் பல்மனரி வெயின்? இட் கலெக்ட் த ஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் அண்ட் போர் இன் டு த லெஃப்ட் ஆரிக்கல். லெஃப்ட் ஆரிக்கல்லேருந்து லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வந்து அந்த ஆக்சினேட்டட் பிளட்டு எங்கே, கீழே வென்ட்ரிக்கலுக்கு என்ட்ரி ஆகுது. வென்ட்ரிக்கலில் இருந்து தான் என்னது, ட்ரங்கஸ் ஆர்டீரியோசஸ் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ட்ரங்காக பிரியுது. ஸோ அகெயின் அது ஃபர்தர் 3 டிவிஷனாக பிரிஞ்சு த்ரூ அவுட் பாடிக்கும் பிளட்டை வந்து என்ன பண்ணுது, சப்ளை பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரீ கேவல் அண்ட் போஸ்ட் கேவல் வைன் வந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை ரைட் ஆரிக்கல் கொடுக்குது. அங்கேருந்து இந்த டீஆக்சினேட்டட் பிளட்டு வந்து எங்கே போகுது, லங்ஸுக்கு போகுது. தென் அது வந்து ஆக்சினேட்டடாக கன்வெர்ட் ஆகி நமக்கு இப்போ மாதிரியே தான், நம்மளோட ஹார்ட் சிஸ்டம் மாதிரியே தான். தென் இங்கே வந்து என்ன பண்ணிடுது,
பல்மினரி வெயின் மூலமாக லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வந்து என்ன பண்ணுது கொடுக்குது. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா வென்ட்ரிக்கலில் வந்து செப்டாஸ் இல்லை, அதனால் ஆக்சினேட்டடும் அண்ட் டீஆக்சினேட்டட் பிளட்டும் சம்டைம்ஸ் இதில் மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் இன்கம்ப்ளீட் சர்க்குலேஷன் இஸ் சீன். ஓகே, தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் மீன்ஸ் வாட்? நரம்பு மண்டலம். ஓகே, இந்த நர்வஸ் சிஸ்டம் இஸ் டிவைடட் இன்டூ, நமக்கு தெரியும் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னாலே அதில் 3 டிவிஷன்ஸ் இருக்குது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா இட் கண்டெயின் பிரைன் அஸ் வெல் அஸ் த ஸ்பைனல் கார்ட். தென் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா பிரெயினை கவர் பண்ணியிருக்கக்கூடிய கிரானியல் நர்வ்ஸும் ஸ்பைனல் கார்டை கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பைனல் நர்வ்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா அதில் சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக் அப்படின்ற 2 ஃபார்மட் வந்து என்ன பண்ணும் இருக்கும். அதே மாதிரி தான், நமக்கு மாதிரியே தான் பாருங்கள். தென் the nervous system is divided into central nervous system CNS, the peripheral nervous system PNS and the autonomic nervous system ANS. Peripheral nervous system consists of 10 pairs of cranial nerves. அதாவது அதனுடைய பிரெயினை கிரானியம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து 10 pairs of cranial nerves இருக்குது அண்ட் 10 pairs of spinal nerves வந்து ஃப்ராகுக்கு வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. autonomic nervous system is divided into sympathetic and parasympathetic. அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து 2 டிவிஷன் இருக்குது, நமக்கு மாதிரியே சிம்பத்தட்டிக் அஸ் வெல் அஸ் த பேராசிம்பத்தட்டிக். தென் தே கண்ட்ரோல் த இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த விசரல் ஆர்கன். இதனோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா, விசரல் ஆர்கன் அப்படின்னா உள் உறுப்புகளினுடைய ரோலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இதனோட முக்கியமான ரோல். தென் சிஎன்எஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் த பிரெயின். இப்போ தான் மிஸ் சொன்னேன், சிஎன்எஸ் அப்படின்னா மைய நரம்பு மண்டலம். இது பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் சேர்ந்தது தான் இந்த சிஎன்எஸ். பிரெயின் இஸ் சிச்சுவேட்டட் இன் த கிரானியல் கேவிட்டி. பிரெயின் வந்து ஸ்கல்குள்ளே மண்டை ஓடில் சேஃபாக வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரொடெக்டட் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் கவர்டட் பை எ 2 meninges. இப்போ நமக்கு மெனிஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயா டியூரா, இடையில வந்து அரக்னாய்ட் மெம்பரைன் அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 meninges தான் இருக்குது. பயா மேட்டர் இருக்குது அண்டு டியூரா மேட்டர் இருக்குது, இடையில அரக்னாய்ட் மெம்பரைன் இல்லை. ஓகே, அதனால் இதில் 2 meninges. இந்த பிரைன் இஸ் டிவைடட் இன்டூ, நமக்கு மாதிரியே தான் பிரெயினில் 4 பிரைன், மிட் பிரைன், கைன் பிரைன் அப்படின்ற 3 டிவிஷன் இருக்குது. 4 பிரைனை ப்ரோசென்செஃபலான் அப்படின்னு சொல்கிறாங்க, மிட் பிரெயினை மீசென்செஃபலான் அப்படின்னு சொல்கிறாங்க, கைன் பிரெயினை ரோம்பன்செஃபலான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் பாருங்கள், the brain is divided into forebrain, midbrain and hindbrain. Forebrain prosencephalon is the anterior most and large part consisting of a pair of olfactory lobes. That means what? Forebrain அப்படின்னா இது anterior பார்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய பகுதி. இதில் பார்த்தீங்கன்னா pair of olfactory lobes and cerebral hemispheres and a diencephalon அப்படின்ற 3 பார்ட்டு சேர்ந்தது தான் இதனுடைய forebrain. See the picture. இதுதான் அதனோட 4 பிரைன். 4 பிரைன் மீன்ஸ் திஸ் ஏரியா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபாக்ட்ரி லோப்ஸ் இருக்குது, தென் செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ் இருக்குது அண்ட் டயன்செஃபலான் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. டயன்செஃபலான். ஸோ ஆல்ஃபாக்ட்ரி லோப், செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அண்ட் டயன்செஃபலான் இந்த 3 சேர்ந்தது தான் இதனுடைய 4 பிரைன். ஓகேங்களா. முன் மூளை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த ஆல்ஃபாக்ட்ரி லோப் இஸ் நேரோ அப்படின்றாங்க. இதுதானே ஆல்ஃபாக்ட்ரி லோப், இதுதான் அதனுடைய ஆன்டீரியர் பார்ட். இந்த ஆன்டீரியர் பார்ட் எப்படி இருக்குது, நேரோ அப்படின்னா ரொம்ப குறுகலானதாக இருக்குது அண்ட் ஃப்ரீ பட் இட் posteriorly fused அப்படின்றாங்க. anterior part of the olfactory lobe is narrow and free அப்படின்னா நேராவாக குறுகலானதாகவும் ஃப்ரீயாகவும் இருக்குது. பட் போஸ்டீரியர் பார்ட்டில் இது வந்து என்ன ஆயிருக்கு, ஒன்றோடு ஒன்று ஃபியூஸ் ஆகி இருக்குது. ஓகேங்களா. தென் the olfactory lobes contain a small cavity called the olfactory ventricle. இந்த olfactory lobeக்குள்ள ஒரு கேவிட்டி வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. see the picture. இந்த ஆல்ஃபாக்டரி லோபுக்குள்ள ஒரு கேவிட்டி வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் த ஆல்ஃபாக்டரி வென்ட்ரிக்கல். ஓகே, லேட்ரல் வென்ட்ரிக்கல்னால் இந்த பக்கம் ஒரு லோப் இருக்குது, இந்த பக்கம் ஒரு லோப் இருக்குது. ஸோ இதுக்கு இணையாக இங்கேயும் வென்ட்ரிக்கல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. வென்ட்ரிக்கல்னால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளம், ஒரு கேவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. தென் அடுத்து ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட்டட், நம்மளோட தட் மீன்ஸ் ஃப்ராகோட ஹார்ட்டில் நமக்கு மாதிரியே என்னது அந்த நர்வஸ் சிஸ்டத்தில் 3 டிவிஷன்ஸ்
பிரெயினில். சரிங்களா? நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா பிரெயின் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அந்த பிரெயினில் வந்து 3 டிவிஷன்ஸ் இருக்குது. சிஎன்எஸ், பிஎன்எஸ், ஏஎன்எஸ். சிஎன்எஸ்னால் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் இருக்குது. பெரிப்ரல் அப்படின்னா கிரானியல் நர்வ்ஸ் அண்ட் ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்குது. இதில் வந்து கிரானியல் நர்வ்ஸ் 10%, ஸ்பைனல் நர்வ்ஸ் 10% ப்ரெசென்ட்டாக இருக்குது. பிரெயினையும் அதை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியாவில் கிரானியல் நர்வ்ஸ் இருக்கும். ஸ்பைனல் கார்டு அப்படின்னா அதை ஸ்பைனல் கார்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக் இருக்குது. அண்டு இதனுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ன்ற மைய நரம்பு மண்டலத்தில் பிரெயினும் ஸ்பைனல் கார்டு இருக்குது. பிரெயினில் நமக்கு மாதிரியே 4 பிரெயின், மிட் பிரெயின், கைன் பிரெயின் இருக்குது. 4 பிரெயினை நம்ம ப்ரோசென்செஃபலான்னு சொல்கிறோம். அதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஆல்ஃபாக்டரி லோப், செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அண்டு டயன்செஃபலான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆல்ஃபாக்டரி லோப் வந்து ஆன்டீரியரில் ஃப்ரீயாக இருக்குது அண்டு நேரோவாக குறுகலானதாக இருக்குது. போஸ்டீரியரில் ஃபியூஸ் ஆகி இருக்குது. தென் இந்த ஆல்ஃபாக்டரி லோபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா இதனுடைய கைன் பிரெயின் பற்றி பார்க்கணும். See that picture. The brain is divided into 4 mid and hind brain. Forebrain is the anterior most of the largest part, consisting of a pair of olfactory lobe and cerebral hemisphere and a diencephalon. Okay, anterior part of the olfactory lobe is narrow and free, but it fused posteriorly. Already I explained it. Then olfactory lobes contain a small cavity called the olfactory ventricle. The next one, the midbrain or mesencephalon, include 2 large oval optic lobes and has a cavity is called as the optic ventricle. So மீசென்செஃபலான் அப்படின்ற அந்த மிட் பிரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நீளமான ஓவல் ஷேப்பில் ஆப்டிக் லோப்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேவிட்டியை தான் ஆப்டிக் வென்ட்ரிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மிட் பிரெயின் அப்படின்னாலே அதில் ஆப்டிக் லோப்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? தென் அடுத்து கைன் பிரெயின் ரோமன்செஃபலான் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் செரிபெல்லம் அண்ட் மெடுலா ஆப்லங்கேட்டா. செரிபெல்லம் இஸ் a narrow thin transverse band followed by the medulla oblongata. செரிபெல்லம்ன்றது நேரோ பேண்டை ஃபாலோ பண்ணி தின்னாக ட்ரான்ஸ்ஃபராக இருக்கக்கூடிய மெடுலா ஆப்லங்கேட்டா வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த மெடுலா ஆப்லங்கேட்டா பாசஸ் அவுட் த்ரூ த ஃபொராமன் ஆஃப் மேக்னம். அப்படின்னா மெடுலா ஆப்லங்கேட்டாவோட கண்டினியூஷனாக வரக்கூடிய அந்த பள்ளம், அதை தான் ஃபொராமன் ஆஃப் மேக்னம். அது வந்து பிரெயின் ஸ்பைனல் கார்டோட வந்து என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ணுது. ஸோ ஃபொராமன் ஆஃப் மேக்னம் அண்ட் கண்டினியூ அஸ் அ ஸ்பைனல் கார்ட் விச் இஸ் என்க்ளோஸ்ட் இன் த வெர்டிப்ரல் காலம். ஆல்ரெடி நமக்கு தெரியும், பிரெயினில் வந்து மெடுலா ஆப்லங்கேட்டா, மெடுலா ஆப்லங்கேட்டாலேருந்து அந்த ஸ்டெம் ஃபார்மட் வரும். அந்த இடத்துல ஃபொராமன் ஆஃப் மேக்னம்ன்ற ஒரு பல்லம் இருக்கும். அதனோட கண்டினியூஷனாக ஸ்பைனல் கார்டு வரும். இந்த ஸ்பைனல் கார்டை வெளியில் வந்து வெர்டிப்ரல் காலம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி பார்த்துருக்கோம். இதனுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி பார்த்துருக்கோம். தென் அடுத்து நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.